ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனுக்கு உகந்த வள்ளிக்கிழங்கு சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுழியம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு நல்ல வள்ளிக்கிழங்கு வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி கட்டி இல்லாமல் அது நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இந்த மைதா மாவில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. முதல்ல ஒரு வானிலையில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூடவே இந்த வெல்லத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தூசி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு பொங்கு விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெய் உருக்கிடுச்சு. இந்த தேங்காயை போட்டு ஒரு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். லேசாக வறுத்தாச்சுங்க. இந்த பச்சை வாசனை போகிறோட வறுத்துட்டோம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு வறுத்து வச்சுக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் கலரி விடணும். இந்த தேங்காயும் வெல்லமும் நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. இந்த வள்ளிக்கிழங்கு அதில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா ஒத்து வர மாதிரி கலரணும். நல்லா வள்ளிக்கிழங்கு இந்த தேங்காய் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒத்து வர மாதிரி நல்லா அழுத்தி கலரி விட்டுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இல்லை சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கணுங்க. இப்போ கலரிட்டு இருக்கும்போது இந்த ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரணும். கொஞ்சம் ஆற விடணும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு உருண்டையாக ஊற்றி வச்சுக்கணும். இந்த கலரி எடுத்தபடி நம்ம இங்கே மைதா மாவை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். சும்மா ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, உப்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி டிப் பண்ணி பொரிக்கிற அளவுக்கு கரெக்டாக கரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேம். ரொம்ப ஹையில் வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு இந்த உருண்டைகளை துவைச்சி அந்த மாவில் துவைச்சி போட வேண்டியது தான். நம்ம பூஜை பண்ணும்போது வாராகி காயத்ரி ஒன்று சொல்லலாம். ஓம் ஷியாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னு வாராகி பிரசோதயாத் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பூஜை பண்ணலாங்க. இந்த தேங்காய் இந்த வள்ளிக்கிழங்குலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால மெதுவாக புரட்டி போட்டு கேர்ஃபுல்லாக அதை எடுக்கணுங்க. சட்டுன்னு அடியில் இதுவாகிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். ரொம்ப ரொம்ப சுவையான வள்ளிக்கிழங்கு தேங்காய் வச்சு ஒரு நல்ல ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.